ஹே காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் மியா ரோஷி சவுதி அரேபியாவிலேருந்து பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, அதே கேலரியா மாலில் இருக்கக்கூடிய விஓஎக்ஸ் அப்படிங்கிற இந்த சினிமா தியேட்டருக்குள்ளே தான் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா மூவி பார்க்க போகிறோம். என்ன மூவி தெரியுமா? ஜோட்டோஃபியா பார்ட் 2. இந்த மூவியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் அனிமேஷனில். ஆமாங்க, இங்கிலீஷ் அனிமேஷன் மூவிஸ் நிறைய மெசேஜஸோடு இருக்கும். பசங்களுக்கு நம்ம சில விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட அவங்க வியூவாக, அதாவது ஒரு வீடியோவாக பார்க்கும்போது அது அவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. ஸோ ஓகே, இந்த வின்டர் ஹாலிடேஸை அவங்க இந்த மூவி பார்த்து கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணட்டும் அப்படின்னு நினச்சோம். என்னடா அது, ஒரு மூவி பார்க்குறதுல ஒரு செலிப்ரேஷனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, ஏன்னா சவுதி அரேபியாவில் மூவி அவ்வளோ சீக்கிரம் பார்த்துட முடியாது. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய உண்டு. என்னென்ன மூவி பசங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கே நிறைய ரூல்ஸ் உண்டு. அது என்னென்னு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இப்போது நம்ம மூவியை செலக்ட் பண்ணியாச்சு. இந்த மூவி என்ன மூவி அப்படின்னா, பார்ட் 1ல் கேரட் அப்படிங்கக்கூடிய ஒரு பன்னியும் வைல்டு ஃபாக்ஸும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, அவங்கெல்லாம் 2 பேரும் சேர்ந்து எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் மூவியே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போகும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என் பசங்களை அனிமேஷன் மூவி பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவேன். அதே தாங்க இந்த பார்ட் 2ல் அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சக்ஸஸ்ஃபுல் பார்ட்னரில் இருந்து எப்படி செகண்ட் கேஸை சால்வ் பண்ணுறாங்க. நம்ம நினைப்போம் இவங்க தான் வில்லனாக இருப்பாங்க, இவங்க தான் பார்க்கவே ரொம்ப ஹார்டாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நினைப்போம். கடைசியில் பார்த்தா அவங்க பார்க்க தான் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க, உள்ளே பார்த்தா பலாப்பழம் மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கேஸு இந்த மூவிலையும். இவங்க ரொம்ப பார்க்கவே பாவமாக அப்பாவியாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒருத்தவங்கள நினைப்போம். கடைசியில் பார்த்தா மெயில் கல்ப்ரிட்டு அவங்கள தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூவி தான். பசங்களாம் இந்த மாதிரி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ஸில் எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ஓகே அவங்க எப்படி பீப்புள் ஜட்ஜ் பண்ணலாம், பார்த்தோன்னே இவங்க பேடு அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்பி இந்த மூவிக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். நீங்களும் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணுங்கள். பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 1 பார்த்துருந்தாலும் சரி, பார்ட் 2 பார்த்துருந்தாலும் சரி. ஃபைனலாக நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி டிக்கெட்டெல்லாம் போட்டுட்டு கிளம்பியாச்சு. டாடா, பை பாய், டேக் கேர்.